மாரிசன் மாரிசன் படத்துக்கு ரிவ்யூ போடவே முடியலங்க. ஆக்சுவலி தோழி ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன படம் ரிவ்யூ போடவே இல்லை, நான் உன்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனால் டைம் இல்லை, க்ரீன் மேட் போட்டு ரெடி பண்ண முடியல அப்படின்னா. க்ரீன் மேட்டாக முக்கியம், நீ பேசுகிறது தானே முக்கியம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி பிரகாஷ் அண்ணா கேட்டிருந்தாப்புல, அதுக்கப்புறம் இன்னும் 2 3 பேர்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ரிவ்யூ. எஸ், மாரிசன் படம் எப்படி இருக்குது, பகத் பாசில், வடிவேலு என்ன பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு ரொம்பவே அழகான, அதே சமயம் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம் தாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அழகு அப்படின்றது வந்து அவங்க டிராவல், அதாவது பறந்து போ படத்தை பார்த்துருப்போம். இது அதே மாதிரி வகையான ஒரு படம், ஆனால் வேற ஆங்கிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா படத்தோட கதையை நான் சொல்லிடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கேன். அதனால தான் நான் ஸ்பாய்லர் பண்ணதில்லை. பறந்து போவோட ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, பறந்து போ ஒரு அழகியலை பேசுகிற ஒரு விஷயம், ஆனால் இந்த படம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வன்கொடுமையை எதிர்த்து பேசுகிற ஒரு விஷயம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்க, அதிகமான இடங்களில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க. ஆமாம், பைக் ஆனில் தானே இருக்குது. ஆமாம், ஆனில் வருது. ட்ராவல் பண்ணீங்கன்னா அப்போ மியூட்டில் இருக்கு, எடுத்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். இல்லை நான் ட்ராவல்லாம் பண்ண மாட்டேப்பா, சும்மா வீடை விட்டு ஆஃபீஸ் விட்டா வீடு, தூங்கணுமா எஞ்சோமா அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் உறுத்தலாக, என்ன இவங்க ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க, என்னைக்கு முடிப்பாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டும் போது உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு உணர்வு வரும். சார், ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சரோட எப்படி இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, அதுதான் வாழ்க்கை. ஏன்னா நான் கர்மா அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அதுதான் என்னோட லைஃப் நிறைய நடந்திருக்கு. எனக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நான் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்த போது ஒரு பிச்சைக்காரர் எனக்கு வந்து டீ வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி தரணும் அவசியம் இல்லை, அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா அவர் சொல்லலை, நானும் கேட்கல, என் பேரை கூட அவர் கேட்கல. அதே மாதிரி ஒரு வேலை தேடும் போது 2013 ஒரு தண்ணி அடிச்சிருந்தவர், ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னவர், என் மகள் வந்து 2 பேர் ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொன்னவர் எனக்கு டிக்கெட் எடுத்தார். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலை தாண்டி வெளியே வரும்போது அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு பயமுறுத்துறாங்கல்ல இந்த உலகத்தை. இந்த நம்ம சமுத்திரக்கனி படத்தில் வர மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு தம்பிராமையா கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெளியே வரும்போது அது எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியுன்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு உதாரணமாக நான் சொல்லுவேன். ஏன்னா பகத் பாசில் கூட வடிவேல் ட்ராவல் பண்ணுற விதம் இருக்குல்ல, நமக்கு பார்க்கும்போதே தெரியும் வடிவேலு கூட தான் பகத் பாசில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு. சீரியஸ்லி வடிவேலு ஒரு மாறுபட்ட ஆங்கிளில் காட்டின விதம் இருக்குல்ல. ஏன்னா மாமன்னனில் வந்து அவரோட தொனியில் வந்து காமெடி இருக்கும், நக்கல் இருக்கும், அதில் சிரிப்பு வரும். ஆனால் இதில் பார்க்கும்போது நம்ம வடிவேலாயா, அது என்ன மிரட்டி இருக்கா நடிப்புல அப்படின்னு தோணும். பகத் பாசில் சொல்லவே வேணாம், அந்த மனுஷன் அந்த சின்ன பையனா என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் கேரக்டர் பண்ண வேண்டிய ஆள் வந்து வடிவேல் கூட சேர்ந்து பண்ணும்போது நம்ம இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் கிடையாமல், வடிவேலு சார் நீங்கள் பண்ணுங்க சார், நான் உங்க கூட வர்றேன் அப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ணது தான் அந்த படத்தோட ஹைலைட்டு. இன்னொன்று, எங்கே அநியாயம் நடந்தாலும் ஒரு சாமானியனால் தட்டி முடியாது. நம்ம இன்றைக்கே ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல நான் இப்போ கருத்து சொல்லி பேசுகிறேன் வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் உன் மேலே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன், உனக்குலாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், எல்லாம் பேசினா ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த கேங்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா முன்ன மாதிரிலாம் கிடையாது. சைக்கோ அப்படின்னா நம்ம மிஸ்கின் படங்களில் வர்ற மாதிரி ரொம்ப கொடூரமாகவோ இல்லை ரொம்ப அழகாகவோ உங்களை தூக்கிட்டு போகிறப்போ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படி பேசுகிற ஆட்கள் தான் இப்போ அதிகமாகிட்டாங்க. ஸோ எதிர்த்தாப்புல இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத நீங்களும் பதிலுக்கு சிரித்து நீங்களும் எப்படி பேசுறீங்கன்றதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா எல்லாருமே சைக்கோ கிடையாது, ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சைக்கோத்தனம் இருக்குது. அது ஏன் அப்படின்றதா, அது நல்ல காரியத்துக்காகவா கெட்ட காரியத்துக்காகவா, அதுதான் இந்த படம். படத்தோட கிளைமேக்ஸோட டைலாக் நான் சொல்லிட்டா வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம், படத்தோட கரு இருக்குல்ல, அதை செதுக்கின விதம், அதாவது வடிவேலு நடிக்க வச்சு அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் கொடுத்த விதம் இருக்குல்ல, அதுதான் இந்த படம். போகிற போக்கில் அந்த மலைகளை, காடுகளை, வயல்களை காட்டின விதம், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்குள்ளே நடக்கிற அந்த கனெக்டிவிட்டி, இது அவர் எப்படிலாம் அந்த சம்பவத்தை பண்ணுறாரு அப்படின்றது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து வடிவேலு கொஞ்சம் தொப்பையை போட்டுற மாதிரி இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அவர் ஆப்டாக பொருந்தினது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. டு பி ஃப்ராங்க், இந்த படத்தை வந்து நீங்கள் ஸ்லோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேட்டருக்கு போகாதீங்க, சொல்லி தேட்டருக்கு போகிறோம் அப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்கன்னு நான் சொல்லுவேன். பை
மேபி அடுத்தது படங்கள் வந்துகிட்டு இருக்கு, ஒரு நல்ல கமர்ஷியலான என்டர்டெயின் தலைவன் தலைவியான படங்கள் வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு. அது உண்மைதான். அவ்வளோ என்டர்டெயின்மான ஒரு படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் குடும்பமாக போக தோணும், இன்னொரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு போக தோணாது தான். பட் அதே மீறி உங்கள்கிட்ட போகணும்னு ஆசை இருந்துச்சா தாராளமாக போகலாம். பட் குடும்பமாக போகலாமா அப்படின்னா அந்த மைண்ட் செட்டோட போனால் மட்டும்தான் முடியும். பட் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல தீமையாக இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அதை தாண்டி எது எடுத்தாலும் குறை சொல்கிற கேரக்டர்னு அப்படின்னா நீங்கள் ஓடிடியில் பாருங்கள், சொல்ல முடியாது. ஓடிடியில் பார்த்துட்டு கூட இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற கோஷ்டிகளும் உருவாகலாம். இல்லை என்னப்பா சும்மா பைக் எடுத்து ஓட்டுன்னு ஓட்டிகிட்டே இருக்காங்க, நம்மளே ஓட்டுன்னு ஓட்டுறாங்க, டைம் தாயா ஓடுது, படம் ஓடவே இல்லை அப்படின்னு கலாய்க்கிற கோஷ்டிகளும் உருவாகலாம். ஆனால் படத்தில் பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சரியாக பேசியிருக்காரு. அதை நான் சொன்ன ஒரு சஸ்பென்ஸ் ஸ்பாய்லர் ஆயிரும். சொல்லாமல் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். टाइगर का हुक्म।